ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு பைசா கூட செலவில்லாம ஒரு அருமையான ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான பாட்டி வைத்திய குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வைத்திய குறிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போவீங்க. சில பேருக்கு ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இடுப்பு வலி, கழுத்து வலி, உடல் சோர்வு, உடல் அசதி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலை பாரம் இருக்கும், தலையில் நீர் கோர்த்தல் இருக்கும், எந்நேரமும் வந்து மூக்கில் வந்து தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், சளி, ஜலதோஷம், அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான காய்ச்சல், இது எல்லாமே இருக்கும். அவங்க எல்லாருமே இந்த ரெமெடியை ட்ரை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது. நான் இன்னைக்கு மண்ணாலான ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோசைக்கல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம். மடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விளக்கு, நம்ம மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிற சட்டி இருக்கும் பாருங்க, மண் சட்டி இருக்கும் பாருங்க, அந்த மண் சட்டி இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தம் மண்ணாலான பொருள் ஒன்று இருக்கணும். அதை வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் அந்த மண் சட்டி வந்து நல்லா வந்து சூடேறி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து நல்லா சூடேறி லைட்டாக வந்து உங்களுக்கு புகை வர ஆரம்பிக்குது பாருங்கள். எப்போவுமே மண்ணாலான பொருள் மட்டும் டக்குன்னு சூடேறிடுச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அதே சமயத்தில் அந்த சூடு வந்து சட்டுன்னு அடங்காது. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆச்சு, இல்லைனா வந்து ஸ்லோவாக, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சாலும் ஆச்சு. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டர்க்கி டவல் ஒன்று எடுத்துங்க. நல்ல இல்லைனா ஒரு காட்டன் துணி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துங்க. நல்லா குண்டா வந்து உருட்டிக்குங்க. அது உள்ள நீங்கள் ஏதாவது வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் குண்டா இந்த மாதிரி உருட்டிக்குங்க. இதை வந்து அந்த தோசைக்கல் மேலே, அதாவது அந்த மண் சட்டி மேலே நீங்கள் வைக்கலாம். இல்லைனா அந்த அந்த மண் மடக்குன்னு சொன்னோம் இல்லையா, அகல் விளக்கு, அதில் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா மிதமான சூட்டில் உங்கள் கையில் தொட்டு பாருங்கள். உங்களுடைய இடது கையால் தொட்டு பாருங்கள். மிதமான சூட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எங்கே வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல, உதாரணத்துக்கு கழுத்து பக்கம் அதிகமான வலி இருக்குது, முதுகு பக்கம் அதிகமான வலி இருக்குது, இல்லை மூட்டு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். இல்லைனா வந்து தலையில் வந்து அதிகப்படியான நீர் கோர்த்துட்டு இருக்குது, தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது, காய்ச்சல் அதிகமாக இருக்குன்னா நெற்றி பொட்டுல வைக்கலாம். அதுக்கப்புறமா கழுத்துக்கு பின்பகுதியில் அந்த இடம் கல்லாங்குடின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எல்லாமே கழுத்தை சுற்றி எல்லாமே வைக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான காது வலி கூட இருக்கும். அந்த காது மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். அந்த சூடு படும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து வேர்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வேர்க்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். குறிப்பா நம்ம மண்ணாலான பொருள்லேருந்து அந்த சூட்ட வந்து எடுக்கிறோம். அதனால அதுக்கு வந்து அந்த அளவுக்கு மருத்துவ பயன்கள் வந்து இருக்கு. அதுதான் முக்கியம். இதுவே நீங்க இரும்பு கடாயிலயோ, இல்ல வந்து நார்மல் சில்வர் பாத்திரத்த பயன்படுத்தும்போது கண்டிப்பா எஃபெக்டிவ் இருக்காது. அதாவது ரிசல்ட் இருக்காது. இந்த மாரி நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டாவே உங்களுக்கு நல்லா வியர்க்கும் பொழுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையுமே வந்து சரியாகி, உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவீங்க. எப்பேர்ப்பட்ட வலியா இருந்தாலும் அந்த நிமிஷமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். தலையில நீர் கோர்த்தல் இருந்தாலும் அப்படியே வந்து இறங்கிடும். அந்த தலைவலி எல்லாமே வந்து சரியாகிடும். அந்த சளியும் வந்து சரியாகிடும். நீங்க ஒரு 3 தடவ தொடர்ந்து பண்ணும்போது அந்த சளி பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். இந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தலைவலி பிரச்சனையால தூக்கமே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு தூக்கமும் வரும். அதுக்கப்புறம் நீங்க அதோட விடணும்னு அவசியம் கிடையாது. இத வந்து நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவ, 3 தடவ ட்ரை பண்ணலாம். அந்த மாரி ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அவ்ளோ ஒரு சூப்பரான ரெமெடி இது. எந்த பைசாவுமே செலவு கிடையாது. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க் யூ.